வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சூர்யா நடிச்ச கருப்பு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கருப்பு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில இருந்து வர ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களுடைய 60 பவுன் நகைய ரவுடி பசங்க இவங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த நகையை தூக்கிட்டு போயிடுறாங்க. நகைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு விசாரிச்சு திருட யாருன்னு கண்டுபிடிச்சு நகைய வாங்கிடுறாங்க. அந்த நகைய அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்காம கோர்ட்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் கோர்ட்டு பக்கம் திருப்பி விட்டுறாரு. கோர்ட்டுக்கு போனா அந்த நகை கன்ஃபார்ம் உங்களுது தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு வாய்தா மேல வாய்தா வச்சு அந்த நகையை கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. இப்படி இழுத்தடிக்கிறது யாருடான்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி தான். சோ அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது. ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்டை அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. நீதி கேட்டு வரவங்க எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு மோசடியும் செஞ்சுட்டு திருட்டுத்தனமும் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே பேட்டர்ன்ல இந்த அப்பாவும் பொண்ணும் வந்து மாட்டிக்கிறாங்க. சோ அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது. அந்த நகையை வச்சுதான் இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண வந்திருக்காங்க. சொல்ல போனா அந்த பொண்ணுக்கு கிட்னில பிரச்சனை. அந்த ஆபரேஷனுக்காக தான் சென்னை வந்திருக்காங்க. சோ என்ன இந்த சூழ்நிலைக்கு உண்டாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கோர்ட் வாசல்ல இருக்கிற கருப்பண்ணசாமிக்கு மிளகாய் அரைச்சி இந்த பாவிங்கிட்ட இருந்து என் நகையும் என் பிள்ளையும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கருப்பண்ணசாமியா மாறி வந்து நீதி கேட்டு வரவங்க எல்லாருக்கும் கருப்பண்ணசாமியா இல்லாம நீதி சாமியா எல்லாருக்கும் உதவி பண்றாரு. இதுதாங்க இந்த படத்தோட கதையே. என்னதான் படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் படம் செம்ம கமர்ஷியலா செம்ம மாசா இருக்கு. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே கேரளாவில இருந்து சென்னைக்கு வர அப்பாவும் பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த படத்துல பிந்துன்னு பேரு. சென்னை வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஷன்ல இறங்குறதுன்னு தெரியாம பி ஸ்டேஷன்ல இறங்கிடுறாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது 4-5 திருட்டு பசங்க கத்திய காட்டி மிரட்டி அவங்க கொண்டு வந்த பேக்க புடுங்கிட்டு போயிடுறாங்க. சென்னை வந்த உடனே கொண்டு வந்த பேக்க பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகளும் ஸ்டேஷன்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த போல பேக் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஏன்பா பேக் காணாம போனதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? அப்படி அந்த பேக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்க அவங்களும் அதுல 60 பவுன் நகை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேஸையே எடுக்கிறாங்க. அந்த பேக்ல நகை இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்கள ஒரு ஆளா கூட மதிக்கல அந்த ஸ்டேஷன்ல. ஏன் அப்பாவும் பொண்ணையும் பார்த்துமே ரொம்பவே சந்தேகப்படுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு லேடி போலீஸ். சரி ஓகே, 60 பவுன் நகை தானே, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற திருட்டு பசங்க எல்லாம் விசாரிச்சு நான் நாளைக்கே கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பிந்துவுடைய அப்பா போலீஸ் ஆபீசரை பார்த்து அந்த நகையை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, அந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் என் பொண்ணோட ஆபரேஷன் பண்ண முடியும். ஆமாங்க, என் பொண்ணுக்கு கிட்னில பிரச்சனை, கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் கேரளாவில இருந்து சென்னை கிளம்பி வந்தேன். சென்னை கிளம்பி வந்த இடத்துல இந்த போல ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அடுத்த நாளே அந்த ஏரியால இருக்கிற திருட்டு பசங்க எல்லாரையும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல ஒரு கேங் சொல்றாங்க நாங்க தான் நகையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நகையை கொடுக்கும் போது 45 சவரன் மட்டும்தான் கொடுக்கறாங்க, மீதி 15 சவரன் கொடுக்கவே இல்லை. அந்த பொண்ணு கையிலயும் அப்பா கையிலயும் கொடுக்காம இதுல நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு, இது உண்மையாலே உங்க நகை தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல வாதாடி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நகையை காணோன்னு நேத்து தான் உங்க முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அந்த நகையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்போ அந்த நகையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தமே இல்லாம கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி பிந்து பேச கோவப்பட்ட அந்த போலீஸ் ஆபீசர் எது என்கிட்ட நீ ரூல்ஸ் பேசுறியா, இந்த நகையை நீ எப்படி வாங்குறன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப பயங்கரமா மிரட்டி அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் தான் நான் ஒரு லாயர் நம்பர் கொடுக்குறேன், அந்த லாயரை போய் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்க நகையை கன்ஃபார்ம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயரோட கான்டாக்ட் நம்பரை கொடுக்கறாங்க. இந்த லாயர் வேற யாருமே இல்ல, இந்த படத்தோடைய டைரக்டர், இந்த படத்தோடைய வில்லனும் இவர் தான், வேற யாருமே இல்ல, நம்ம ஆர்ஜேபி தான். ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த படத்துல பேபி கண்ணன் பேரு, இவர் ஒரு லாயரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவும் பொண்ணும் ஆர்ஜே பாலாஜியை போய், அதாவது பேபி கண்ணனை போய் பாக்குறாங்க. சோ கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்டி தான். எதுக்குமே பயப்படாதீங்க, இந்த வாய்தாக்குள்ளனாலும் இல்லைன்னா அடுத்த வாய்தாக்குள்ள உங்களுடைய நகையை
மீட்டு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி நம்ம பிந்துவும் அவருடைய அப்பாவுக்கும் ஒரு ஹோப் கொடுக்கறாங்க. சோ கோர்ட்ல இன்னைக்கு வாய்தா முடிஞ்சு போச்சு, இவங்களுடைய கேஸை எடுக்கல, கண்டிப்பா அடுத்த வாய்தால வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்கள ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு ஒரு ஓப்பையும் கொடுக்கறாரு. அதே சமயத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜியோடைய டீம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேரும் அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அது இல்லாம வீட்டுக்கு பார்சல் எல்லாம் கட்டுறாங்க. சோ இந்த மொத்த பணத்தோட செட்டில்மெண்ட் எல்லாமே நம்ம பிந்து தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரியாணி பார்சலுக்கு நீ பணம் கொடுத்த மாதிரி எங்களுடைய அட்மிஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம பிந்துவும் 10,000 ஷேர் பண்றாங்க. சோ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆக்சுவலா கோர்ட்டுக்கு வராரு. அப்போ ஆப்போசிட்ல ஆப்போனண்டா இருக்கிறது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம திரிஷா தான். அவங்களுக்கு இந்த படத்துல பிரீத்தின்னு பேரு. சோ இப்ப நம்ம ஆர்ஜே பாலாஜியும் வாதாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஆப்போனண்டா நம்ம பிரீத்தி வாதாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கேஸுக்காக. அதாவது ஒரு ஃபேக்டரியில 4-5 ரவுடி பசங்க சேர்ந்து அந்த ஃபேக்டரியை அடிச்சு நொறுக்கி பெரியவங்களை துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம திரிஷா வாதாடிட்டு இருக்காங்க. சோ இந்த சைடு பார்த்தா அந்த ரவுடி பசங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம ஆர்ஜே பாலாஜி வாதாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதாங்க ஒரு விஷயமே புரிய வருது, நம்ம ஆர்ஜே பாலாஜி கண்ட்ரோல்ல தான் இந்த கோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவர் சொல்றதுனால மட்டும்தான் இங்க ரூல்ஸே மாறும் அப்படின்ற மாதிரி அவர் கீழே தான் நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. சோ உண்மைக்கு நெருக்கமா நேர்மையா இருக்கிறது அந்த கோர்ட்ல யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம திரிஷா மட்டும்தான். சோ ஜட்ஜ் ஆர்ஜே பாலாஜி பக்கம் இருக்கும்போது திரிஷாவால நேர்மையா நீதி வாங்க கொடுக்க முடியுமானா இல்ல, முடியாது. அதான் இங்க காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஆர்ஜே பாலாஜியும் திரிஷாவும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க தான். என்னுடைய ஆட்டத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வருவான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் திரிஷா சொல்லிட்டு போவ, இது ஏன் இடம், ஏன் கோட்டு, நான் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம வரவங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு அவங்க கிட்ட பணம் பறிமுதல் பண்ணிக்கிட்டு அவங்கள செலவு பண்ண வச்சுக்கிட்டு அடுத்து வாய்தா கொண்டுட்டு போயிட்டு அந்த கேஸை முடிக்காம நிறைய பெண்டிங்ல வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி என்கிற பேபி கண்ணன். சோ இன்னைக்கு நாள்ல இன்னொரு கேஸும் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியா இருக்கிறது யாருடான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருடைய எம்எல்ஏ. சோ அவங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணை தப்பா அபியூஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த கேஸுக்கான முடிவும் இன்ன வரைக்கும் வரல. அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, அந்த பொண்ணுடைய கேஸ் எடுத்து நடத்துறது ஆர்ஜே பாலாஜியோடைய ஆளு தான். எம்எல்ஏக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். ஆனா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியோடைய ஆளு. இப்பதான் இங்க ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதாவது பொண்ணை நம்ப வச்சு அவகிட்ட இருந்து காசு வாங்கி வாய்தாவா இழுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஆர்ஜேபி. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு புரிய வந்துருச்சு, சோ இவனும் இவங்களுடைய ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீங்க கேஸ வாதாடலாம் தேவையில்லை, என் கேஸ் ஃபைல மட்டும் கொடுத்துருங்க, நான் வேற யாராவது வச்சு வாதாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ இப்படித்தான் அந்த கோர்ட்ல நிறைய பேர் நீதி கேட்டு வரவங்க எல்லாரையும் ஏமாத்தி அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. சோ இப்ப அந்த கேரளாவில இருந்து வந்தாங்க பாத்தியா அப்பாவும் பொண்ணும், அவங்களுக்கு இப்ப நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட மாட்டிக்கிட்டு கேஸோட தீர்ப்பு எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடையும் வாய்தாவோடையும் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனாலும் ஜட்ஜி பாருங்க அவசர வேலையா கிளம்பி போறாரு. அந்த நேரத்துல பாருங்க அந்த பெரியவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நீங்க இந்த கேஸ முடிவு கொண்டு வந்துட்டீங்களா, அந்த நகையும் உங்க கையில தான் இருக்கு, அந்த நகையை கொடுத்துட்டா என் பொண்ணுடைய ஆபரேஷனை நல்லபடியா நடத்துவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆர்ஜே பாலாஜியை கேட்காம டைரக்டரா ஜட்ஜ பார்த்து பேசிடுறாரு. அதுல கோபமான ஜட்ஜி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பினுவையும் பினுவுடைய அப்பாவையும் பயங்கரமா திட்டிடுறாரு. அதே சேம் டைம்ல நம்ம ஆர்ஜே பாலாஜிய அவருடைய கேபினுக்கு கூப்பிட்டு உன்னுடைய கிளைண்ட் ஏன்
எல்லாரும் முன்னாடி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப இன்சல்ட்டா பண்ணி பேசிடுறாரு. இதுல கோவமான ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணிடுறாருன்னா, பினுவுடைய அப்பா கிட்ட வந்து, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, கோர்ட் வாசல்ல எல்லாரும் முன்னாடியும் ஜட்ஜை இப்படி பேசுற, சோ அவர் என்னை கூப்பிட்டு கிழின்னு கிழிக்கிறாரு, உனக்கு மனசுல என்ன பெரிய ஆளுன்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பினுவையும் பினுவுடைய அப்பாவையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சோ உன்னால எனக்கு கெட்ட பேரு, நீ எப்படி அந்த நகையை வாங்கிடுறேன்னு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்கள போட்டு பயங்கரமா திட்டி, இந்த நகையை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகளும் கோர்ட் வாசல்லே ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. அப்பதான் பாருங்க அந்த கோர்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ட்டுக்கு நீதி கேட்ட வந்த ஆளுதான். இனி வரைக்குமே அவருக்கு நீதி கிடைக்கல, என் பேரு கூட என்னன்னு தெரியல, அந்த அளவு என்ன ஒரு பேயா மாத்தி இந்த கோர்ட்ல அலைய விட்டுட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்தேன், ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கோர்ட்டுக்கு வந்தேன். ஆனா இனி வரைக்குமே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற ஒரு கணிப்போட தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பேர் என்னன்னு தெரிஞ்சே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இன்னொரு சைடு பார்த்தா அந்த கோர்ட் வாசல்ல இருக்கிற கருப்பண்ண சாமிய காட்டுறாங்க. அந்த கருப்பண்ண சாமியோட பூசாரி என்ன சொல்றாருன்னா, இதான் கருப்பண்ண சாமி, நீதி கேட்டு வரவங்களுக்கும் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் மிளகாய் அரைச்சி சாமி மேல பூசி வேண்டிக்கிட்டா எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நடக்கும், எந்த ஒரு தீங்கு செயலா இருந்தாலும் நடக்கும், நீங்க வேணா வேண்டிக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, சோ அதுக்கப்புறம் பினுவுடைய அப்பா, என் பொண்ணுடைய ஆபரேஷன் நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னா எனக்கு அந்த நகை வேணும், கருப்பண்ணசாமி எனக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டிக்கிறாரு. சோ அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பாருங்க நம்ம கருப்பண்ணசாமியே வராரு. அந்த கருப்பண்ணசாமி வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ சூர்யா தான், ஒரிஜினல் கருப்பண்ணசாமி மாதிரியே வந்திருக்காரு நம்ம ஹீரோ சூர்யா. சோ இந்த படத்துல நீங்க லாஜிக்கலா எதிர்பார்க்க முடியாது, இது ஒரு ஃபேண்டசி டிராமா கதை தான். நீதி கேட்டு அந்த பெரியவர் வேண்டிக்கிட்ட உடனே நம்ம கருப்பண்ணசாமி உருவெடுத்து வந்திருக்காரு. இப்ப பாருங்க நம்ம ஆர்ஜே பாலாஜியும் அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்ட்டியில குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா மாசா என்ட்ரி கொடுத்து, அதாவது கருப்பண்ணசாமியா என்ட்ரி கொடுத்து தப்பு பண்ற எல்லாரையும் அந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, அதாவது உன் கோர்ட் வாசல்ல நிறைய பேர் நீதி கேட்டு வராங்க, அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தி ஒரு நீதி அரசா நீ பண்றது எல்லாமே தவறு, உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறேன், ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு நடக்க போற அந்த கோர்ட்ல வாய்தாவா அவங்களுக்கு உண்மையான நீதியை வாங்கி கொடுக்கல, உன்னுடைய உயிர் உன் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி வார்னிங் கொடுக்கறாரு. அப்ப பாருங்க நம்ம ஆர்ஜே பாலாஜி கருப்பண்ணசாமி, அதாவது நம்ம ஹீரோவை பார்த்து, எது நீ சாமியா இருந்து எல்லாத்தையும் பண்ணுவேன், ஆனா நான் சாதாரண மனுஷங்க, நாங்க என்ன பண்ணுவோம்.